ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நேச்சுரல் கிரானைட்லேருந்து பாசில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எம் ஒயிட்னுவாங்க, அதாவது மதன்பள்ளி ஒயிட்டு, வி ஒயிட்னுவாங்க, விகோட்டா ஒயிட்டு, பிளாக்கு, இந்தியன் ஜுப்ரானா. இந்த கலர் வந்து தூத்துக்குடியிலேருந்து வந்த ஒரு கஸ்டமர் நம்மள்கிட்ட மெஷர்மெண்ட் பண்ணார். அதுதான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எதனால் இந்த விஷயம் நான் சொல்கிறதுக்கு வரேன்னா, உங்களுக்கு வந்து நேச்சுரலான ஒரு கல்லை கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் யூடியூப் சேனல்லேயும் நடத்தின்னு வரேன். நம்ம யூடியூப் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கிரானைட்ஸ்னு வச்சுருக்கேன். கஸ்டமர்ஸ், நம்ம வியூவர்ஸ், நம்ம சேனலோட வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து நேச்சுரலான ஒரு ஸ்டோனை தான் சர்ச் பண்ணுறாங்க. அதில் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. எந்த ஒரு வீடியோ நான் அப்டேட் பண்ணாலும் அது நேச்சுரலான ஒரு ஸ்டோனை பற்றி தான் நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலில் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. முக்கியமாக விஷயம் சொல்லியிருக்கேன். 3 கலரை பற்றி நான் பேசியிருக்கேன், 3-4 கலர் பற்றி பேசியிருக்கேன். பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலர் பற்றி தான் நான் பேசியிருக்கேன். அதில் இது பார்த்தீங்கன்னா மதன்பள்ளி ஒயிட்னுவாங்க, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 10 அடி வருங்க, ஹைட் வந்து 3 அடி வரும். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல் எடுக்கிறதுக்கு நம்ம ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு ஒயிட்டான கல். இது நம்ம வந்து ஃப்ளோரிங் போடலாம், முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு போடலாங்க. இதோட பார்டர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுக்கலாம். இதோட பாலிஷ் பார்த்தீங்கன்னா எல்லாமே டைமண்ட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பாலிஷ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வாட்டர் பாலிஷ்னுவாங்க. லைன் பாலிஷ் யூனிட்டில் நம்ம வாட்டர் பாலிஷ் பண்ணியிருக்கோம். திக்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது சென்சார் வந்து திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 18 mm இருந்தால் தான் பாலிஷே ஆகும். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு பாலிஷ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா மதன்பள்ளி ஒயிட்னுவாங்க, நல்ல ஒரு ஒயிட்டுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லாப்பு எந்த மாதிரி பார்க்குறீங்களோ அதே தான், எல்லாமே ஒரே ஸ்லாப்பு ஒரே லாட்டாக இருக்கும். இதே சேம் கலரு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 18 mm வருது. 18 mm திக்னஸ் இருந்தால் தான் பாலிஷை எடுத்துக்கும். நான் ப்ரீவியஸே நான் காமிச்சிருக்கேன், ப்ரீவியஸ் வீடியோஸில் பாலிஷ் எந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இது நல்ல ஒரு ஒயிட்டு கலருங்க. அதாவது நம்ம இது வந்து ஃப்ளோரிங்கு போட்டுட்டு ஹாலுக்கு போட்டுட்டு கேலக்ஸி பிளாக் கொடுக்கலாம், இல்லை பியூர் பிளாக் கொடுத்தா அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை நீங்கள் எடுக்கலாம். இதோட சைட் ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 4 சைடு வந்து சைட் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கு. லேயிங் பண்ணும்போது எந்த ஒரு வேஸ்டேஜும் ஆகாது. லேயர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேக்ட்ரி மூலியமாக நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். லேயர் வந்து நீங்கள் எங்கே சொன்னாலும் அந்த இடத்துல நம்ம லேயிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். லேயர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லேயர் என்கிட்ட இருக்கிறாருங்க. கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லேயர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். குவாலிட்டி உள்ள ஒரு கல்லை எடுக்கணும். லேயரும் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு லேயர் வேணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியன் ஜுப்ரானா, இந்த மாதிரி ஒரு கலர் அவங்க எடுத்தாங்க. இது வந்து ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் அவங்க ரூம்ஸுக்கு யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு கலரை எடுத்துன்னு போயிட்டு அவங்க ரூம்ஸுக்கு போட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா டார்க் கலர் பிளாக் கலர் கொடுக்கலாம் பார்டரு. இதோட வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக் வேவ்ஸ் பண்ணுவாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லுங்க, இந்தியன் ஜூப்ரானான்னுவாங்க. இதோட திக்னஸ் 18 mm வருது. இன்னொரு கலர் அவங்க சூஸ் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரௌன், காஃபி ப்ரௌனுன்னுவாங்க. நல்ல ஒரு வேவியான ஒரு மூமெண்ட்டான ஒரு கல். இதுவும் வந்து ரொம்ப ரேருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிராக் இல்லாத ஒரு கல் எடுக்கிறது, மார்க்கெட்டில் வந்து கிராக் இல்லாத ஒரு கல் எடுக்கணும். எங்கே போனாலும் அங்கே நேச்சுரலான ஒரு கல் எடுக்கணும். வாட்டர் கட்டிங் இருக்கணும், வாட்டர் பாலிஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு யூனிட்டை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கலர் கோட்டிங் எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நேச்சுரலான ஒரு பாறையை கட் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும் கஸ்டமர்ஸுக்கு. அந்த மாதிரி ஒரு யூனிட்டில் நீங்கள் விசிட் பண்ணி நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல் எடுங்க. இது பார்த்தீங்கன்னா விகோட்டா ஒயிட்னுவாங்க, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல் விகோட்டா ஒயிட்டு. இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் கூடங்க. இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு போடலாம். ஹாலுக்கு போட்டுட்டு இதுக்கு வந்து பிளாக் கலர் பார்டர் கொடுக்கலாம், கேலக்ஸி பிளாக் கொடுக்கலாம், இல்லை பியூர் பிளாக் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல், நல்ல ஒரு பிரைட்டான ஒரு கல்லை நீங்கள் எடுங்க. இது வந்து ஃப்ளோரிங் போட்டால் 100% நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வெளிச்சம் இல்லாத வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விகோட்டா ஒயிட்டு கல்லை வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுல தப்பே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு கல் கூடங்க, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல். இது விகோட்டா ஒயிட்ன்றது வந்து இதே சேம் நேச்சுரலான ஒரு கல் கூட. இதோட திக்னஸ் சேம் 18 mm ப்ளஸில் இருக்குது. இது 4 சைடு நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். இதோட மூமெண்ட்டு பாருங்கள், நல்லா இருக்குது. பிளாக் கலர் டாட்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் வந்துருக்கு. இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டான ஒரு கல்லை நீங்கள் எடுங்க, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல். இது லோடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 ஸ்லாப்னு சொல்லிட்டு நம்ம லோடு பண்ணுவோம் யூடி கிரைன் மூலியமாக. லோடிங்கில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்லாப்பும் வந்து டேமேஜ் ஆகாது, எந்த ஒரு கார்னரும் வந்து டேமேஜ் ஆகாது. நம்ம கையில் லோட் பண்ணுறதுல யூடி கிரைனில் வந்து ஒரு 10 ஸ்லாப் நம்ம லோட் பண்ணுறதுனால உங்களுக்கு லோடிங்கும் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரி மூலியமாக நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். லோடிங்கு, அன்லோடிங்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் வந்து நம்ம ஃபேக்ட்ரி மூலியமாக நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். லேயர் பொறுத்த வரைக்கும் லேயர் கூட நம்ம ஃபேக்ட்ரி மூலியமாக அரேஞ்ச் பண்ணி தரேன். லோடிங் பண்ணார். பார்க்கிங் டைல் கூட நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 2x2, 2x1 இந்த மாதிரி பார்க்கிங் டைல் வந்து ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தாங்க. அது கூட நான் அந்த கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்தேன்.
இந்த மாதிரி ஒரு பார்க்கிங் டைல் வந்து 30 mm திக்னஸில் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எல்லா கல்லும் நம்ம லோடிங் பண்ண வீடியோ தான் இப்போ காமிச்சின்னு இருக்கேன். டிரான்ஸ்போர்ட்டேஷன், லோடிங், அன்லோடிங் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பார்க்கிங் கல், அதாவது பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் போடுற கல் கூட நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை வேணும்னா நம்ம ஃபேக்ட்ரி கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். என் கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா வீடியோஸில் கொடுத்துருக்கேன். லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். கண்டிப்பாக எனக்கு ஹாய்ன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸு, ஃபேக்ட்ரி லொக்கேஷன் எல்லாமே, நான் வந்து ப்ரைஸு எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.